சரித்திரத்தில் இன்று. அதாவது இந்த இண்டோ பாகிஸ்தான் வார் நம்மளுடைய கண்ட்ரி இந்தியாவிற்கு நம்மளுடைய நேபர் கண்ட்ரி பாகிஸ்தானுக்கு இடையே பல முறை போர் ஏற்பட்டிருக்கு. அதில் இந்த மூன்றாம் இண்டோ பாகிஸ்தான் வார் 1971 நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த பாகிஸ்தான் வீரர்கள் நம்மக்கிட்ட தோற்று நம்மக்கிட்ட சரணடைகிறாங்க. என்னைக்குன்னா இதே நாள் டிசம்பர் 16 அன்னைக்கு. அந்த போருக்கு அப்புறம் தான் வந்து இந்த கிரியேஷன் ஆஃப் நியூ கண்ட்ரி பங்களாதேஷ்ங்கிற ஒரு கண்ட்ரியை வந்து உருவாகுது. சரித்திரத்தில் இன்று. Philosophy time. அதாவது நமக்கு பிடிச்சிருக்கிறவருக்கு வேற ஒருத்தரை பிடிக்குதுன்னா அது நமக்கு பிடிக்காம போய் இதனால நமக்கு பிடிச்சிருக்கிறவருக்கு நம்மளை பிடிக்காம போய் கடைசியில் நமக்கு பிடிச்சிருக்கிறவரை பிடிக்காம போயிடுது. என்னடா இப்படி லுச்சாத்தனமா லூசுத்தனமா கிறுக்குத்தனமா பைத்தியாரத்தனமா என்னமோ கர்மத்தை வளர்றேன்னு என்ன நீங்கள் திட்டலாம். பட் சீரியஸ்லி நான் இதை எழுதலை. இது இன்னைக்கு வந்திருக்கிற வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஏதோ ஒரு ஃபிலாசபி. ஒரு அதி புத்திசாலித்தனமான யாரோ ஒன் சைட் லெவலில் தோற்று போன ஒருத்தர் தான் கடுப்பில் கழிவறையில் உட்காந்து கன நொடியில் யோசித்து இதை எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஃபிலாசபியில் வந்து குழப்பம் வர மாதிரி நிறைய எழுதியிருந்தாலும் அதில் சொல்கிறது எல்லாமே உண்மைகள் தான். சரி, அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை வச்சு பார்த்தா இப்போ சமீபத்தில் வந்து இந்த நயன்தாரா தனுஷ் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களே ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இங்கே தனுஷ் இருக்கிறான், இங்கே திலீப் இருக்கிறான், இங்கே நயன்தாரா இருக்கிறான். ஸோ இப்போ தனுஷுக்கு வந்து நயன்தாராவை பிடிச்சிருக்கு. பட் நயன்தாராவுக்கு திலீப்பை தான் பிடிச்சிருக்கு. இப்படி நயன்தாராவுக்கு திலீப்பை பிடிச்சிருக்கிறது தனுஷுக்கு பிடிக்கல. இப்படி நயன்தாராவுக்கு திலீப் பிடிச்சிருக்கிறது வந்து தனுஷுக்கு பிடிக்கலங்கிறதுனால நயன்தாராவுக்கு தனுஷை பிடிக்கல. இதனால கடைசியா இவ்வளோ நாள் தனுஷுக்கு நயன்தாராவை பிடிச்சிருந்தது வந்து இதுக்கப்புறமா வந்து நயன்தாராவை தனுஷுக்கு பிடிக்காமலே போயிடுது. இதை தான் அவருடைய ஃபிலாசபியில் எப்படி சொல்றாருன்னா, நமக்கு பிடிச்சிருக்கிற ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்குதுன்னா அது நமக்கு பிடிக்காம போய் இதனால நமக்கு பிடிச்சவருக்கு நம்மளை பிடிக்காம போய் கடைசியா நமக்கு பிடிச்சவரை பிடிக்காம போயிடுதான். எப்படி கலக்கிறடா திலீப், அதான்ல வர்கீஸ், சாரி அதான்ல திலீப். இப்படிலாம் ஃபிலாசபி எழுதுறாங்க பார்த்தியா, எல்லாம் ஒன் சைட் லவ்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஜ் பார்த்தேன். அதில் 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, மச்சான் நான் ராணுவத்தில் சேரலான் இருக்கேன்னு. உடனே வந்து அந்த இன்னொரு நண்பன் சொல்கிறான், ஏண்டா இப்படி மிலிட்ரி சேருக்கு வந்து அதிக காசு கொடுத்து வாங்குற காண்டில் தான் போய் அங்கே ராணுவத்தில் சேரலான்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாதுடா, நான் ராணுவத்தில் சேர்ந்தால் நமக்கு சாய் பல்லவி மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி கிடப்பா, ஹாப்பியாக இருக்கலாம்டா அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பர் கேட்டது, இது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்பையாக தான் இருந்துச்சு இந்த காமெடி. பட்டு நாம் இதை வேறு மாதிரி யோசித்தோம். அவர் வந்து நான் இராணுவத்தில் சேர போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்த மிலிட்ரி சேரக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குறமே அதனால கடுப்பில் காண்டாகி போய் இராணுவத்தில் சேரலான் இருக்கியாடா அப்படின்னு நண்பர் சொல்ல, நான் அந்த சீப்பான ஆள் கிடையாது, அந்த மாதிரிலாம் நான் வந்து இராணுவத்தில் சேர்ந்தால் நமக்கு சாய் பல்லவி மாதிரி அழகாக ஒரு மனைவி கிடைப்பாடா அப்படின்னோடனே இப்போ இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, அறிவு கெட்ட விளக்கென்ன சாய் பல்லவி மாதிரி மனைவி கிடைச்சா நீ இராணுவத்திலே செத்து போயிடுவாடா, அப்புறம் உன் கதையை பயோகிராஃபியாக இங்கே எடுத்து ப்ரொடியூசரு, டைரக்டரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, ஆக்டர்ஸ்லாம் நிறையா சம்பாதிப்பாங்கடா, உன் கதையும் வேற உண்மையாக வேற சொல்ல மாட்டானுங்கடா, உன் ஜாதியை மாற்றிடுவாங்கடா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய சுய லாபத்திற்காக எப்படி வேணாலும் கதையை மாற்றுவாங்கடா, மக்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக உண்மை போய் சேராதுடா. ஸோ அப்படி இப்படின்னு நமக்கு மைண்டில் தோணுச்சு. ஸோ இது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் கனெக்டடாகவும் இருக்கும். நமக்கு நம்மளே கை தட்டிக்கிறோம். அந்த ஃபேஸ்புக்கு பக்கத்துலேயே ட்விட்டரில் வந்து ஒரு மெசேஜ்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையாலுமே சுவாரஸ்யமாகவும் கண்டென்ட்டை கருத்துள்ளதாகவும் இருந்துச்சு. நமக்கு சுலபமாக, அதாவது ஈஸியாக கிடைக்கின்ற ஒரு பொருள் நம்மை போன்ற இன்னொருத்தருக்கு மற்றொருவருக்கு அது மிகவும் கஷ்டப்பட்டு கடினமான முறையில் அவருக்கு வந்து சேர்கிறது இல்லது கிடைக்கின்றது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, ஷோ கிராட்டிடியூடு, பி கிரேட்ஃபுல், பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் வாட் யூ ஆர் ஹேவிங் அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கும்போது வந்து நம்மலாம் வந்து எவ்வளோ கிஃப்டடிங்க, அதாவது நம்மளுடைய இந்தியன்ஸாக இருக்கட்டும், நம்ம தமிழர்களாக, அதாவது மெயினாக இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய தமிழர்கள்
வந்து ரியலி வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டட். பிகாஸ் வந்து இப்போதைக்கு அது என்னது இஸ்ரேல் பாலஸ்தீன் வர, இஸ்ரேல் வந்து லெபனான் வர இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வர அங்கே அந்த பார்டரில் நடக்கிற அதுவாக இருக்கட்டும், இல்லை உக்ரைன் ரஷ்யா வர இருக்கட்டும், இப்போ வந்து சமீபத்தில் சிரியாவில் உள்நாட்டு போர் சிவில் வார்லாம் முடிஞ்சிச்சுங்களா, அங்கேருந்து இப்போ அந்த ரெபல் ஃபோர்ஸஸ் கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த 50 வருட சர்வாதிகார ஆட்சி அந்த அல் அசாட் அவங்கள வந்து அடித்து துரத்திட்டு அதை பிடிச்சிருக்காங்கிறப்பெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அவங்க வந்து வன்முறையிலே அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் டர்க்கியில் போய் தஞ்சம் பூந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் 30 லட்சம் அகதிகள் சிரியாவிலிருந்து. அவங்க எல்லாரும் இப்போ இதை நோக்கி வராங்க, இவங்க நாட்டை நோக்கி அவங்களுடைய இடத்த, அவங்களுடைய கனவுகள் இடங்களெல்லாம் 2011 அப்புறமா தொலைச்சிட்டு நாட்டை விட்டு வெளியில் போய் இப்போ திரும்பி வந்துட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது வி ஆர் ஹைலி கிஃப்டட். நம்ம இங்கே பாருங்கள், ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக, ஈவன் வாரிசா துணிவான் ஜாலியாக சண்டை போடுவோம், விஜயா அஜித்தா புஷ்பாவா இல்லை எந்த படம் வந்து 1000 கோடி வசூலாகுது, இது இங்கே என்ன இது அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இன்னமும் வந்து எவ்வளோ தான் கிடைச்சாலும் வந்து இங்கே வந்து அந்த தண்ணி வரல, இந்த தண்ணி வந்து அந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த அரசாங்கம் ஜாலியாக குறை சொல்லிட்டு எவ்வளோ ஜாலியாக ப்ளசண்ட்டாக இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வி ஆர் அது என்னது அந்த மெசேஜ் பார்த்தோமே ட்விட்டரில், நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் மற்றவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஜஸ்ட் அவங்களுடைய இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்து ஒரு வேளை கூட சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலி ஷோ யுவர் கிராட்டிடியூட், பி கிரேட்ஃபுல், பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் வாட் எவர் வி ஆர் ஹேவிங். நமக்கு கிடைச்சிருக்கிறது சந்தோஷமாக இருக்காங்க. வி ஆர் ஹைலி கிஃப்டட். லவுட் அண்ட் கிளியர் டேஞ்சர். தமிழ் சினிமா காட் அப் இன் அ லவுட்னஸ் வார். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நிறைய நாய்ஸி சத்தம், திரைப்படங்களை தேட்டரில் போய் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக சத்தம் இருக்குது. அந்த சமீபத்தில் கங்குவா வந்துச்சு, அது அந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு அது ஒன் அமாங் த ரீசன்ஸ் ஆயிடுச்சு. பயங்கர சத்தமாக இருந்துச்சு, டெசிபிள்ஸ்லாம் எகிருச்சு அப்படின்னு சில பேர்லாம் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து அவங்களுடைய வாட்ச்லேயே வந்து டெசிபிள்ஸ் எப்படி ஏறி போயிட்டுருக்குது, இதனால் ஹெல்த் இஷ்யூலாம் வரும்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அண்டு சினிமாக்காரங்களும் தேட்டருக்காரங்கிட்ட கேட்டு ஒரு 2 லெவல்லாம் வேறு குறைச்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இட்ஸ் கம்மிங் டு த பாயிண்ட். இங்கே வந்து நம்மளுடைய ஆஸ்கார் சவுண்ட் இன்ஜினியர் ரசில் பூக்குட்டி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எங்கெங்க படத்தில் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆர்ஆரோ இல்லை பின்னாடி சவுண்ட் எஃபெக்ட்ஸோ ஏதோ இல்லாட்டி சைலண்ட் மூவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் தூங்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்புறம் எப்படி இவங்ககிட்ட நம்ம படம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு நேஷனல் அவார்டு வின்னர் ஆனந்தன்கிறவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லையும் ஒரே ஆம்ப்ளிஃபையர் லெவல் கிடையாது. ஜென்ரலி வந்து 5.5லேருந்து 7 லெவலுக்குள்ளே நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு தான் போவோம். பட் டிஃப்ரெண்ட் தேட்டர்ஸில் டிஃப்ரெண்ட் மாதிரி சவுண்டு கேட்கும். இதுவே பிக்கஸ்ட் ட்ராபேக்கு அப்படின்னு இருக்காங்க. இதை வாழ்க்கையில் நானே வந்து சந்திச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய குபீர் படம் பண்ணியிருந்தப்போ நாங்கள் 4 ஃப்ரேம்ஸ்லாம் 5.1லாம் செக் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணால், உதயம் தேட்டரில் வந்து யூஎஃப்ஓ இருக்குது, அங்கே 4 ஃப்ரேம்ஸில் வந்து கியூப் இருந்துச்சு. யூஎஃப்ஓ இதில் வந்து படம் ஓட்டிகிட்ருக்குறோம். அந்த இடத்துல ஆர்ஆரே கேட்கல, ஒன்லி வோக்கல் மட்டும்தான் கேட்குது, அந்த ஆர்டிஸ்ட் பேசுகிற டைலாக் மட்டும்தான் கேட்குது. ஷாக் ஆகி போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆப்ரேட்டரை போயிட்டு, ஐயா கொஞ்சம் வால்யூம் வைங்கன்னா வால்யூம் வச்சா ஆர்ஆர் கேட்கும், பார்த்தா வோக்கல் சத்தம் தான் ரொம்ப கேட்குது, ஆர்ஆர் மைல்டாக கேட்குது. ஸோ டோட்டலி டிசப்பாயிண்ட் ஆகி நான்லாம் அன்றைக்கி இந்த உதயம் தேட்டர் எங்கே அசோக் அங்கேருந்து பெசன் நகருக்கு நடந்தே வந்துட்டேன். சரி, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த லவுட் அண்ட் கிளியர் அப்படிங்கிற இதை போட்டுட்டு தமிழ் சினிமா காட்ட பின்ன லவுட்னஸ் வார்ன்னு போட்டுட்டு இவங்க 3 பேர் ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. யாருன்னா, அதனால தான் எனக்கு இந்த போஸ்டே வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, இதை பற்றி பேசுவோண்டான்னு. பிகாஸ் இங்கே இருந்தது வந்து சூர்யா, விஜய் அண்டு விஷால். சரி, இவங்க 3 பேர் தானே, ஏன்னா அவங்களும் ஹீரோஸ் தானே, அவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற கதாநாயகர்கள். ஸோ அவங்க ஃபோட்டோ தானே போடுவாங்க. அவங்க 3 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா, இந்த 3 பேருமே லயோலா காலேஜில் படித்தவங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்ப்பா லயோலா காலேஜில் படிச்சுட்டு வரவங்கலாம் ஆன்னு கத்திக்கிட்டு தான் வருவீங்களாப்பா அப்படின்னு கொஞ்சம் நக்கல் மைண்டு நமக்கு தோணுச்சு. பட் அவங்க மட்டும் கிடையாது, மற்ற ஆக்டர்ஸும் எல்லோரும் கத்திருக்காங்க. சரி, நம்மளுடைய அஜித் எப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டு கூகுளில் போய் தேடி பார்த்தா, இந்த சிவா மனசு செக்ரட்டரி, நீ என்னடா சொக்காவை கட்டி சோஃபா மேலே போட்டிருக்க அப்படிங்கிற கணக்கா அஜித்குமார் பட்டன் சொக்காவில் இருக்கிற பட்டனெல்லாம் பிச்சுக்கிட்டு நெஞ்சை காமிச்சிட்டு ஆன்னு இருக்கிறாரு. ஃபன்னியாக தான் இருந்துச்சு. பட்டு சரி, அடுத்த ஆக்டர்ஸ் இப்படிலாம் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஊரில் மட்டும் இருக்கிற நடிகர்கள் மட்டும் கத்துறது கிடையாது. உலக லெவலில் இருக்கிற படங்களும், ஏன் இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு சாதாரண நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமில் பண்ணும்போது என்னுடைய வழிகளின் இது சாங்குக்காக ஆன்னு கத்திக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்துருப்பேன். அது அந்த வீடியோ சாங்லேயே இருக்கும். ஸோ கம்மிங் டு த வேர்ல்டு ஆக்டர்ஸ், நீங்கள் கூகுள் இமேஜஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வேர்ல்டு ஆக்டர் ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லிங்னு போட்டிங்கன்னா எல்லா ஹாலிவுட் ஆக்டர்ஸ் லிஸ்ட்டும் வரும்.
ஆடம் சாண்ட்லரு, ஜாக் நிக்கல்சனு, அல் பசினோ, ஈவன் காமன் நடிக்கிற டாம் ஹாங்க்ஸ், டாம் க்ரூஸ், அதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் கேஜ், லியோனார்டோ டிகாப்ரியோ இப்படின்னு லிஸ்ட்டு வருது. பட் இவங்க இதில் வந்து முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமாக படத்தில் வந்து கத்திக்கிட்டே இருக்குதுன்னு ஃபேம் ஆனது வந்து அல் பசினோ தான். அல் பசினோ அவருடைய படத்தில் வந்து எதாக இருந்தாலும் வந்து அவர் கத்தி தான் இது பேசுவார். அவருக்கு மேலே கத்துறவர் வந்து ஜாக் நிக்கல்சன். அவரும் வந்து கொஞ்சம் கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் மூடில் தான் கத்தி பேசுவார். அதுக்கப்புறம் ஈவன் நம்மளுடைய டாம் க்ரூஸ் வந்து அவருடைய ஜெர்ரி மெக்வேர் படத்தில் வந்து ஷோ மி த மணி அப்படின்னு போட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டே இருப்பாப்புல. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இந்த நவடேஸ் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும், ஈவன் ஆர்கியூவாக இருக்கட்டும், இல்லை கமாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் சம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதா இருக்கட்டும், வூல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயும் லியோனார்டோ டிகாப்ரியோ கத்தி தான் வந்து பேசிகிட்டே இருக்கு. ஆனால் இவங்க எல்லாருக்குமே வந்து இஃப் யூ ஆர் டேட் ஐ ஆம் காடுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், சாம்பியன் ஆஃப் எல்லிங் அண்ட் ஸ்க்ரீமிங். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கோலஸ் கேஜ். அவர் பீட் பண்ணிக்க யாராலையும் முடியாது. நிக்கோலஸ் கேஜ் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் ஸ்க்ரீமிங் அண்ட் எல்லிங், அவர் பண்ணும்போது அவருடைய முகத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இவில் இது இருக்கும், எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அதனால் நிக்கோலஸ் கேஜ் இது சாம்பியன் ஆஃப் எல்லிங் அண்ட் லவுட் அண்ட் கிளியர். இந்த இதெல்லாம் லவுட்னஸ் வார்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெலாம் அவர் தான் சாம்பியன்னு நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம். சமீபத்தில் இந்த ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் அவருடைய மரணம் நம்ம நாட்டையே உலுக்கி போட்டுச்சு. ஸோ அதனால் இந்த நம்மளுடைய பெங்களூர் காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த எவிடன்ஸ் வீடியோ மரணத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குமூலம், அந்த 24 பக்கம் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கல்ப்ரிட்ஸ் 4 பேர், அதாவது அந்த அதுல் சுபாஷுடைய மனைவி நிகிதா, அவங்களுடைய மாமியார் நிஷா அண்ட் அவங்களுடைய மைத்துனர் அனுராக் அண்ட் அந்த மனைவி நிகிதாவுடைய சித்தப்பா சுச்சில் சிங்கானியா, வாயிலே வர மாதிரி சுச்சில் சிங்கானி, இந்த 4 பேரை தேடிக்கிட்டு இவங்க இந்த காவல்துறையினர் வந்து தேடி போயிருக்காங்க. 4 பேருமே எஸ்கேப்பு. கடைசியாக வந்து ஹரியானாவில் வந்து அவங்களுடைய மனைவி நிகிதா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து அவங்க மைத்துனர் அனுராக் அண்ட் மாமியார் நிஷாவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த எஸ்கேப் பார்ட்டி, இந்த வெப்பன் சப்ளையர் மாரி ஐடியா சப்ளையர், இந்த ஆள் இந்த என்னது சிங்கானியா, சுச்சில் சிங்கானியா, அவன் தான் வந்து நிறைய ஐடியா கொடுத்துருக்கான். 3 கோடி கேளு, பிள்ளைய பார்க்க வரோம்னா 30 லட்ச ரூபா கேளு அப்படின்னு ஐடியா கொடுத்தான். அவனை தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனால் கல்பிரிட்டு எஸ்கேப் ஆகிட்டான், அவனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஏன்னா கம்மிங் டு நம்மளுடைய அதுல் சுபாஷுடைய அப்பா பவன்குமார் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐ வாண்ட் த ஜஸ்ட், வி வாண்ட் த ஜஸ்டிஸ். இது வந்து வேர்ல்டுக்கு வந்து ஒரு லெசனாக இருக்கட்டும். அதாவது வந்து இந்த 498A சட்டத்தை யூஸ் பண்ணி நிறையா பெண்கள் வந்து அவங்களுடைய கணவன்மாருடைய வீட்டை வந்து பழி வாங்குறாங்க, நிறைய அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, பணம் பறிக்கிறாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதில் வர தீர்ப்பு மூலமாக வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப புலம்பி தள்ளியிருக்காரு. ப்ளஸ் என்னுடைய பேரனை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி என்கிட்ட கொடுங்க, அவனை நான் என் பையன் ஞாபகார்த்தமாக வளர்த்துக்கிறேன்னு வந்து அவர் ரொம்ப ஏக்கத்தில் கேட்டிருக்காரு. ஸோ சட்டம் அதனுடைய கடமை செய்யும். மறைந்த நடிகர் சந்திரபாபு ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி திரைப்படமாக உருவாக போகிறது. ஹே, வாழ்த்துக்கள். ஆக்சுவலி அவர் ஹைலி டேலண்டட், பயங்கர லெஜெண்டு தான். பட் தவறான வழினால ஏதோ துரதிருஷ்ட சம்பவங்கள் நடந்து போச்சு. பட் அவருடைய பாடல்கள், அவர் செம்மையாக பாடுவார், காமெடி பண்ணுவார். இது குங்குமப்பூவே கொஞ்சு பூராவே தங்கமை உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, நான் ஒரு முட்டாளுங்க, அதனாலும் தெரிஞ்சவங்க 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி கொண்ட மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இந்த மாதிரி பல கருத்துள்ள பல பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் ஒரு 5-6 இது இப்போ டக்குன்னு பார்த்தோம். பட் இந்த பாடல்கள்லாம் வரிகள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா இல்லாட்டி வந்து நம்மளுடைய கண்ணதாசன் ஐயா வந்து எழுதியிருப்பாங்க. இவர் வந்து நல்லா அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். அப்படி நல்லா பாடி நல்ல திறமையாக இருந்தவர் எப்படி வந்து டவுன்ஃபால்குள்ளே போனார்னா, உங்களுக்கே தெரியும். அவர் வந்து திருமணம் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து அவர் போய் கல்யாணம் பண்ணால் அவங்களுடைய மனைவி வந்து நான் வேற ஒருத்தர கேரளாவில் இருக்க ஃபுட்பால் பிளேயரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால இவர் உடனே அந்த பொண்ணை வந்து மனைவியை வந்து அவர் கூடயே அனுப்பிச்சி வச்சிட்டாருங்கிறாங்க. அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கே. அது ஒரு அந்த பக்கம் அப்படி ஒரு மித் சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அவர் ஒரு 6 மாதம் வாழ்ந்தாங்க. ஆனால் உடன்பாடே இல்லாதனால தான் சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு மது பழக்கத்திற்கெல்லாம் ஆளானாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவருக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில், எம்ஜிஆர் ஐயாவுக்கும் நடுவில் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கு. அதாவது வந்து எம்ஜிஆர் ஐயா வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், அதாவது வந்து மாடி வீட்டு ஏழை அப்படிங்கிற ஏதோ வந்து படம் பண்ணலான்ட்டு போய்
கடைசியாக வந்து அவரும் வந்து கால் ஷீட் கொடுத்து பாதி நாள் வந்துட்டு எனக்கு செட்டெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு போயிட்டார். இதனால் சந்திரபாபு ஐயா வந்து போயிட்டு எம்ஜிஆர் ஐயாவுடைய அண்ணன் சக்கரபாணி ஐயா கிட்டலாம் எவ்வளோ பேசி கடைசி வரைக்கும் சுமூகமாக எந்த இது ஆகாதனால எல்லாம் கை கலப்பலம் முடிஞ்சு அவர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாராம். பாவம் அவர் வந்து இந்த கிரீன்வேஸ் சாலையில் வந்து 20 கிரவுண்டில் வந்து பல அடுக்கு மாடிலாம் கட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்லாம் வச்சு வீடு பங்களாலாம் கட்டியிருக்கிறாரு. கடைசியாக இந்த ப்ரொடியூசர் இது அப்புறமா மது பழக்கம் அது இதுன்னு வந்து சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து அவர் வந்து இளம் வயது 47 வயதிலே இறந்துட்டார். ஆக்சுவலி அவருடைய படம் பயோகிராஃபியாக வர்றது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். பிகாஸ் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இதில் எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் கெட்டு போகிறதுக்குரிய வந்து 3 முக்கியமான தவறான விஷயங்களும் வந்து இதில் இருக்குது. ஒன்று வந்து அந்த சூதாட்டம். அது எப்படின்னா சூதாட்டம்னா என்ன, கேம்பிளிங் எப்படின்னா வந்து நான் ஒரு 5 கோடி போட்டு படம் பண்ணி இதில் ஒரு 50 கோடி பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு கிரீடி பேராசையில் வராங்களோ அதுதான் சூதாட்டம். அப்புறமா வந்து பெண் மோகம், அந்த இதெல்லாம் வந்து பெண் ஆசை அந்த இது வந்துடும். இது இல்லாமல் 3ஆவதாக பார்த்திங்கன்னா தான் இந்த ஆல்கஹால், போதை, ஆல்கஹாலோ நார்கட்டிக்ஸு ட்ரக்ஸோ இந்த மாதிரி ஏதோ எடுத்து அதுக்கு அடிமையாயிடுறாங்க. இதில் எல்லாருமே தான் மாட்டுறாங்க. ஆனால் அதில் இருந்து முக்கால்வாசி பேர் தப்பிச்சோ இல்லை அப்படி இப்படின்னு வந்து சர்வைவ் பண்ணி வந்துடுறாங்க. சில பேர் அதை வந்து சமாளிக்க முடியாமல் நம்மளுடைய சந்திரபாபு ஐயா மாதிரி அவங்க வந்து இறந்தே போயிடுறாங்க சின்ன வயசுல எல்லாத்தையும் இழந்து. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து இங்கே பயோகிராஃபியாக பண்ண போகிறாங்கன்னொன்னே யார் இவருடைய பயோகிராஃபி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சந்திரபாபு ஐயா வந்து நான் அந்த நடிகர் காமெடி நடிகர் சார்லி இருக்கார்ல அவர் நான் சின்ன வயசில் வந்து சந்திரபாபு ஐயாவுடைய பையன் நினச்சிக்கிட்டேன் நான். பட் கிடையாது. லைக் ஹாலிவுட்டில் வந்து பிராட் பிட் வந்து ராபர்ட் ரெட்ஃபோர்டுடைய பையன் மாதிரியே இருப்பார். பட் தே ஆர் நாட் ரிலேட்டட், அந்த மாதிரி கணக்கு தான். ஸோ இவங்க இப்போ இந்த ரீமேக் பண்ணுற இந்த இவருடைய பயோகிராஃபி வந்து பண்ண போகிறாங்கிறப்ப இவர் வந்து பிரபுதேவா, நடிகர் பிரபுதேவாவை இதில் வந்து பயோகிராஃபியில் நடிக்க வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு வேணாங்க, ஸ்பாயில் பண்ணிட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி பிரபுதேவா வந்து ஜிம் கேரி மாதிரி அப்படியே ஜிம் கேரியை காப்பி அடித்து நடிக்கிறேங்கிற பேரில் இங்கே நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துட்டாரு. சரி தனுஷ் கிட்ட போய் கொடுக்கலாங்கிறாங்க. ஏன்ப்பா ஆல்ரெடி தான் தனுஷ் கிட்ட வந்து இளையராஜாவுடைய பயோகிராஃபியை கொடுத்துருக்குல்ல, ஆனாவனா அந்த பையன்ட்டே தூக்கிட்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு நல்ல நடிகர்கள் இப்போ இருக்கிற நியூ யங் ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க. இல்லாட்டினா வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்ஸ்லேயே வந்து இன்னும் பயோகிராஃபி பண்ணாதவங்க இல்லை டேலண்டட் பீப்புள்னா அவங்ககிட்ட கொடுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம சந்திரபாபு ஐயாவுடைய பயோகிராஃபியை திரையில் காணலாங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் எ ட்ரிபியூட் டு அவர் லெஜெண்டரி டேலண்ட் சந்திரபாபு நாயுடு. என்னது சந்திரபாபு நாயுடு, சாரிங்க, சந்திரபாபு ஆக்டர் ஐயா, இறந்து காலம் சென்ற சந்திரபாபு ஐயா. ஐயோ நமக்கு என்ன இன்னைக்கு இவ்வளோ. இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஒரு இல்லீகல் அஃபேர், ஐ மீன் கள்ள தொடர்பு ரிலேட்டட், அது தினம் தான் 1008 இல்லீகல் அஃபேர் நடந்துட்டுருக்கு. அது அப்பப்போ இது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானது. அதை பாருங்கள், பார்த்த பிறகு நம்ம பேசுவோம். சந்திரபுரம் பொன்னன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவா தனது மனைவி சந்தியாவை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு பெங்களூருவுக்கு வேலைக்கு சென்றுள்ளார். கடந்த 11ஆம் தேதி சந்தியா சடலமாக கிடந்துள்ளார். இதையடுத்து அவரது உடலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சந்தியாவின் தொலைபேசியை ஆராய்ந்து அதன் பேரில் விக்னேஷ் மற்றும் குமரேசனிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. குமரேசனும் சந்தியாவும் கடந்த 7 ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்ததும் குமரேசன் சிங்கப்பூர் சென்ற நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் சந்தியா தகாத உறவில் இருந்ததும் தெரியவந்தது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு குமரேசன் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் விக்னேஷுடனான தகாத உறவு பற்றி அறிந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த சந்தியாவை கழுத்தை நெரித்து குமரேசன் வலுக்கட்டாயமாக உடலுறவில் ஈடுபட்டதால் சந்தியா மயக்கமடைந்த நிலையில் குமரேசன் அங்கிருந்து தப்பியுள்ளார். பின்னர் அங்கு வந்த விக்னேஷ் சந்தியாவை அடித்து துன்புறுத்தி மயக்க நிலையில் உடலுறவில் ஈடுபட்டதால் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து விக்னேஷ் மற்றும் குமரேசனை போலீசார் கைது செய்து திருப்பத்தூர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க. அந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையும் சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி, சிவான் ஒரு கணவரும் மனைவியை விட்டுட்டு அவர் வந்து பில்டிங் வேலைக்காக பெங்களூர் போயிடுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே வந்து குமரேசன் ஒருத்தர் வந்து அவங்க கூட கள்ளத்தொடர்பு வச்சுருக்கான் கடந்த 7 வருடமாக. அவனும் வந்து இப்போ வெளிநாடு போயிட்டான். குமரேசன் போனோடனே அந்த இடத்த வந்து விக்னேஷன் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. குமரேசன் அந்த கள்ளக்காதலன் அவன் அங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தப்போ நான் இல்லாத நேரத்தை வேற ஒருத்தன் கூட ஏதோ சொந்த புருஷன் மாதிரி வந்து சண்டை போட்டிருக்கானு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த குமரேசனும் விக்னேஷனும் வந்து சேர்ந்து அந்த பிள்ளையை வந்து தனித்தனியாகவே வந்து வற்புறுத்தி ரொம்ப செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் செய்தி. அது
இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஈவன் இஃப் யூ கைஸ் ஆர் வந்து ரியலி வெரி குட் இன் இன்வெஸ்டிகேஷன், ஒரு கண்ணை பார்த்தே வந்து இவன் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும்னா, ஏன்னா வந்து கொரியன் படம் மெமரிஸ் ஆஃப் மர்டர்ன்னு இருக்கும், அதில் ஒரு போலீஸ் வருவார், நான்லாம் வந்து ஒருத்தனை பார்த்தோன்னே சொல்லிவிடுவேன் இவன் அக்யூஸ்டா இல்லையா அப்படின்னு. அப்போ உடனே அந்த ஹையர் ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், எங்கே அந்த 2 பேரில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து தம்பி, இன்னொருத்தன் வந்து அந்த பொண்ணுடைய காதலை, இதில் எவன் காதலன் எவன் வந்து தம்பி அப்படி சொல்லுன்னு வந்து 애들 얼굴을 다 보다 보면은 어느 순간에 감이 딱 와. 직감적으로. 완전 내가 다른 건 몰라도 이 사람 보는 눈은 있다는 거 아닙니까? 그래서 이 순사밥도 먹는 거고 애들 다 나보고 무당눈깔 하는 이유가 따르고 있다니까. 설마 그러면은 저기 앉은 저 두 놈 보이는 게? 둘 중에 한 놈은 강간범이고 또 한 명은 피해자 오빠다 그 말이에요. 그러니까 피해자 오빠가 여동생 이거 한 놈을 잡아가지고 왔다 그거예요. 응? 한 놈이 강간범인지 한번 알아맞혀 보시오. அதே மாதிரி இந்த இதில் இவ்வளோ நேரம் அந்த இதை சொன்னாங்க, அது பாருங்கள், குமரேசனும் ஒருத்தன் வந்து இது பண்ணியிருக்கான், ஸோ அண்டு இன்னும் இல்லீகல் அஃபேர் வச்சுருந்துருக்கான், அண்டு விக்னேஷனும் ஒருத்தன் இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கான், கடைசியாக வந்து அந்த குமரேசன் ரொம்ப 7 வருஷமாக இருந்தால், விக்னேஷ் புதுசாக சேர்ந்தோம், இப்படின்னு 2 கள்ளக்காதலர். ஆனால் அந்த 2 ஃபோட்டோ போட்டிருக்காங்களே, இதில் எவன் குமரேசன் எவன் விக்னேஷனே அவங்க சொல்லவே இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த குமரேசன் யார் விக்னேஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் தான் உட்காந்து இதில் யார் குமரேசனாக இருக்கும் யார் விக்னேஷாக இருக்கும், 2 பேருமே ஒரே ஏஜ் மாதிரியே இருக்குது, கண்ணாடிலாம் ஒருத்தன் போட்டிருக்கான், எவன் குமரேசனாக இருப்பான் அப்படி இப்படின்னு யோசித்து பார்த்ததில்ல, நானே கண்டுபிடிக்கல. நம்மளுடைய தினமலர் பேப்பரில் அவங்க பேர் ஃபோட்டோவோடு வந்துருச்சு. அதில் பாருங்கள், கண்ணாடி போட்டிருக்கிறவர் தான் விக்னேஷ், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஸ்டைல் பாண்டியாக இருக்கிறார்ல அவர் தான் வந்து குமரேசனா. அந்த குமரேசன் தான் வந்து பல நாள் காதலன், 7 வருட கள்ளக்காதலன். இந்த விக்னேஷ் கண்ணாடி போட்டிருக்கிற தம்பி வந்து கொஞ்ச காலமாக சமீபத்திய கள்ளக்காதலன். இதுக்கெல்லாம் விடையே கிடையாது, இது டெய்லி பல கள்ளக்காதல் வரும். ஓகே. செல்வராகவன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் நடிக்கும் மென்டல் மனதில் எல்லாருமே மென்டல் ஆல்ரெடி செல்வராகவன் சைக்கோ படமாக நமக்கு எடுத்து தள்ளி நம்ம சைக்கலாஜிக்கலி நம்மளை நிறையாவே டிஸ்டர்ப் பண்ணவர், அவரும் அவங்களுடைய தம்பியும். இப்போ அவரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாரு, அவங்க தம்பியும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, இந்த ஜிவி பிரகாஷ்குமாரும் டிவோர்ஸ் வாங்கியாச்சு. இப்படி இந்த நெகட்டிவ் மைண்டோடு இருக்கிற இவனுங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு வைபான மூவியாக கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் நம்ம சொசைட்டியை வந்து இன்னும் வந்து எவ்வளோலாம் வந்து வீக்காக லோவாக நெகட்டிவாக போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான மூவியை கொடுப்பாங்க. அது எதுக்கு நம்ம டைட்டிலே பார்த்தீங்களா, மென்டல் மனதில். அப்படியே காதல் கொண்டேன் வந்துச்சு, 3 வந்துச்சு, இப்படியே வந்து நிறைய மென்டல் ரிலேட்டட் மூவியாக வந்துச்சு. இப்போ தனுஷ் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாருங்கிறனால அதே மாதிரி உருவம் உள்ள அடுத்து வந்திருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஜிவி பிரகாஷ்குமார் செல்வராகவன் கார்னர் பண்ணியிருக்கிறாரு. என்னமோ பண்ணுங்கடா, ஏதோ படம் எடுங்கடா. சமீபத்திய ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல, அனுராக் குமாரா திசநாயகே, அவர் இந்தியா வந்திருக்கிறாரு. அவர் இங்கே வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரை சந்திச்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஊரில் இருப்பார்ல அந்த இணை அமைச்சர் எல் முருகன், அவர் இதெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. பட் இது வந்து எங்கே சுவாரஸ்யம் ஆகுதுன்னா, நம்மளுடைய நியூஸ் பேப்பர் இப்போ தினத்தந்தியில் வந்து மத்திய மந்திரியை சந்தித்தார் அப்படின்னு வந்து எல் முருகன் கூட இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. தினமலரில் வந்து கொஞ்சம் நேர்மையாகவே அவங்க போட்டாங்க, இணை மந்திரி எல் முருகனை வந்து சந்தித்தார் அனுராக் குமாரா திசநாயகே. பட் நம்மளுடைய தினகரனில் என்னமா போட்டிருக்கிறாங்க, ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். எப்பா ஒன்றிய, அதுலையாவது ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படியா சொல்லலாம், முதல்ல ஒன்றியங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, அவ்வளோ சண்டை போட்டுட்ருக்குறாங்க. பட் ஒன்றியத்துக்கும் வந்து அது ரீசன் சொன்னாங்க, நம்மளுடைய கூட்டாட்சினா ஒன்றியம். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒன்றிய அரசுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, தனி பெரும்பான்மை இல்லாததை தான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். பட் அதுவாக என்னது, ஏன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா வந்து இருந்தப்பெல்லாம் அவங்க சட்டசபையில் வந்து நிறைய முறை வந்து அந்த மைனாரிட்டின்னு சொல்லிலாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. எனிவே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர்லேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ஸோ இப்போ மக்கள் வந்து அப்போ எதை வந்து நேர்மையாக வந்து போய் எடுத்துக்குவாங்க, இதில் எது உண்மைன்னு
எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறது ஒரு இந்த சாதாரண ஒரு சின்ன விஷயத்திலே ஒரு இதில் மத்திய மந்திரி, ஒரு இதில் இணை மந்திரி, ஒரு இதில் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒன்றிய அமைச்சர். ஸோ